صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் முஅரபு மப்னி அந்த பாடத்தில் முஅரபை பற்றி நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். கலிமாக்கள் 3 வகை நமக்கெல்லாம் தெரியும். இங்கே பாருங்கள், கலிமா 3 வகை: இஸ்மு, ஃபிஅலு, ஹர்ஃபு. இந்த ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னி தான். ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னி தான். இஸ்மை தான் 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று முஅரபுன், மற்றொன்று மப்னியுன். அது மாதிரி ஃபிஅல 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று முஅரபுன், ரெண்டாவது மப்னியுன். இப்போ முஅரபான இஸ்மு அதை நம்ம படிச்சுட்டோம். அது இஸ்மாக இருக்கும், மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்கும். அசல் மப்னிக்கு அது ஒப்பாகாது. அதுக்கு பேர் தான் முஅரபான இஸ்மு. நாம் என்ன செஞ்சிட்டோம், படித்து விட்டோம். இப்போ மப்னியை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்து பின்னால் பார்க்கலாம். இப்போ ஃபிஅல்ல உள்ள முஅரபை நம்ம படிக்க போகிறோம். அல் ஃபிஅலுல் முஅரபு. பாருங்க, அல் ஃபிஅலுல் முஅரபு. முஅரபான ஃபிஅல் என்றால் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன என்று நாம் என்ன செய்ய போகிறோம், இப்போ படிக்க போகிறோம். இப்போ பாருங்க, அல் ஃபிஅலுல் முஅரபு. அல் ஃபிஅலுல் முஅரபு அது ஃபிஅலாக இருக்க வேண்டும், ஒன்று. சரியா? ரெண்டாவது என்னது, தர்கீப். அந்த ஃபிஅல் மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், 2. மூணாவது மப்னியுல் அசலுக்கு அது ஒப்பாகுவது கூடாது. நம்ம முஅரபான இஸ்முக்கு என்னென்ன சட்டம் சொன்னோம், அங்கே இஸ்மாக இருக்க வேண்டும், மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அசல் மப்னிக்கு ஒப்பாக கூட. இந்த 3 ஷர்த்துகளும் இருந்தால் தான் அல் இஸ்முல் முஅரபு நம்ம போன பாடத்தில் படித்தோம். இப்போ என்ன படிக்க போகிறோம், ஃபிஅலை பற்றி படிக்க போகிறோம். அதான் அது ஃபிஅலாக இருக்க வேண்டும், மற்றதோடு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும், அசல் மப்னிக்கு ஒப்பாகுவது கூட. அசல் மப்னினா என்னது, ஹர்ஃபு, மாதியான ஃபிஅலு, அல் அம்ருல் ஹாதிர். இந்த 3க்கு பேர் தான் என்ன செய்வாங்க, அசல் மப்னின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபிஅலாக இருக்க வேண்டும், மற்றதோடு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும், ஹர்ஃபு, மாதி, அம்ருல் ஹாதிர். இந்த மப்னியான அசலுக்கு அந்த ஃபிஅல் என்ன செய்யக்கூடாது, ஒப்பாகுவது கூடாது. இந்த ஷர்த்துகள் நிபந்தனைகள் இருக்குமானால் அந்த ஃபிஅலுக்கு பேர் என்ன பேருன்னு சொல்லுவோம், அல் ஃபிஅலுல் முஅரபு. முஅரபான ஃபிஅல் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இப்போ அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, ஃபஅல இது ஃபிஅல் தான். யஃஅலு இது ஃபிஅல் தான். லி யஃஅல் இது ஃபிஅல் தான். இஃஅல் இதுவும் ஃபிஅல் தான். ஃபஅல என்பது மாதியான ஃபிஅல், யஃஅலுங்கிறது முஸ்தக்பிலான ஃபிஅல். லி யஃஅல் அப்படிங்கிறது அம்ர காயிப், அவன் ஒரு ஆண் செய்யட்டும். இஃஅல் என்பது அம்ருல் ஹாதிர், நீ ஒரு ஆண் செய். இதுல மாதியான ஃபிஅல் அசல் மப்னி. மாதியான ஃபிஅல் எப்போவுமே மப்னியாக தான் வரும், அதனால் அதை எடுக்கக்கூடாது. ரெண்டாவது இஃஅல் என்பதும் ஜனம்ல அல் அம்ருல் ஹாதிர் அசல் மப்னி.
பூர்வீகத்திலே இது மபனியா இருக்கக்கூடியது, அதனால் அதையும் எடுக்கக்கூடாது. அப்போ முஸ்தக்பிலான ஃபேலு அது முஅரப். அது மாதிரி லி எஃப் அல் சொல்றோம்ல, அம்ர காயிபு, அதுவும் முஅரப். விளக்குதா? அப்போ எஃப்அலு என்ற முஸ்தக்பிலான ஃபேலும் முஅரப்ல வரும். லி எஃப் அல் என்று சொல்லப்படுகின்ற அம்ர காயிபு எதை வந்துடும்? முஅரப்ல வந்துடும். மாதியான ஃபேலும் அம்ருல் ஹாதிரான ஃபேலும் அசல் மபனிக்கு ஒப்பாகுது, அசல் மபனி. எனவே அவைகள் என்ன அல்ல? முஅரபு அல்ல. அப்போ முஸ்தக்பிலான ஃபேலு, அது மாதிரி அம்ருல் காயிபான ஃபேல், இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? முஅரபாக வரும். சரி, முஸ்தக்பிலான ஃபேலு எப்படி முஅரபு? முஅரபுக்கு சொல்லப்பட்ட எல்லா விளக்கங்களும் அதில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, யஃப்அலு, யன்சுரு, இதெல்லாம் முஸ்தக்பிலான ஃபேல்கள். இப்போ நாம் வந்து முஅரபுன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா ஃபேல் மட்டும்தான் இருக்கு, மற்றதோடு சேர்க்கப்படணும். இது அசல் மபனி ஒப்பாகாது, ஏன்னா இது மாதி அல்ல, அம்ருல் ஹாதிர் அல்ல, ஹர்ஃபும் அல்ல. அப்போ இது ஃபேலாக இருக்கிறது. சரி, ரெண்டாவது அசல் மபனியா இல்லை. சரி, மூணாவது என்ன வேணும்? தர்கீப் வேணும். இங்க பாருங்க, எஃபாலூன் இருக்குதா? எஃபாலூன் இருக்குது. மோரபுடைய சட்டம் என்ன? அந்த ஒரு இஸ்முக்கு முன்னால் அல்லது ஒரு ஃபேலுக்கு முன்னால் ஒரு ஆமில் வருமானால் கடைசி என்ன செய்யணும்? மாறிக்கிட்டே இருக்கும். இஸ்முல நம்ம சொன்னோம்ல, பாருங்க ஜெய்துன் இருக்கும், பின்ன வந்துருச்சு அப்படின்னா ஜெய்தன், பா வந்துருச்சுன்னா ஜெய்தின். விளக்குதா? அந்த மாதிரி இந்த முஸ்தக்பிலான ஃபேலுக்கு முன்னால ஒரு ஆமில் வருமானால் மோரபான ஃபேலுடைய கடைசியில் வந்து மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இப்போ பாருங்க, லா வந்து 2 இருக்குது. இதுக்கு பேர் நஃபி உடைய லான்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் நஹி உடைய லான்னு சொல்லுவாங்க. நஃபினா என்ன அர்த்தம்? எதிர்மறை. என்சுருனா உதவி செய்வான். இந்த லாவை போட்டு லா என்சுருனா உதவி செய்ய மாட்டான். இந்த லாவை போட்டுன்னு வச்சுக்கிடுவான், அவன் உதவி செய்ய வேண்டாம். நகி, அவனை தடுக்கிறான். உதவி செய்ய மாட்டான் என்பது நஃபி, எதிர்மறை. உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்வது தடை. அவன் உதவி செய்ய வேண்டாம், அவனை நான் தடுக்கிறேன். அப்போ இந்த 2 லா. இப்போ பாருங்க, இந்த நகியுடைய லா இருக்குத முன்னால் போடுறேன்னு வச்சுக்கிறோம். எஃபாலுக்கு முன்னால் லாவை போட்டேன். இப்போ என்ன செய்யும் தெரியுமா? இது ஆமில். ஆமில் மாறினால் மோரபான ஃபேலுடைய கடைசியில் மாற்றம் வர வேண்டும். எஃப்அலுங்கிறது எப்படி மாறிடும்? இப்போ எஃப்அல் அப்படின்ட்டு மாறிடும். இப்போ பாருங்க, லா என்சுருங்கிறது லா என்சுர், அவன் உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். அப்போ ஆமில்கள் மாற மாற மோரபான இஸ்முடைய கடைசியில் மாற்றங்கள் வந்ததை போன்று மோரபான ஃபேலுடைய கடைசியில் என்ன செய்யணும்? மாற்றங்கள் வர வேண்டும். இப்ப பாருங்க, யதுரிபு முஸ்தக்பிலான ஃபேல். இந்த யதுரிபுக்கு முன்னால நகி உடைய லாவை போடுறன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப யதுரிபுங்கிறது யதுரிப், அவன் ஒரு ஆண் அடிக்க வேண்டாம். இங்க ஏன் லம்மு போய் சுக்குன் வந்துச்சு, ஜஸ்மு வந்துச்சு அப்படின்னா நகி உடைய லா வருது. சரி, இப்ப யதுரிபுக்கு முன்னால் லம் அப்படிங்கிற இடத்த போடுறதுன்னு வச்சுக்கிடுவோம். பாருங்க, லம் யதுரிப், இது ஜாசிம், இது மஜ்சூம். இது ஜஸ்மு செய்யக்கூடிய ஆமில், இது ஜஸ்மு செய்யப்பட்ட கலிமா. இந்த லம்மு வர்றதுனால, இந்த ஆமில் வர்றதுனால, அதான் மோரபான ஃபேலுடைய கடைசியில் மாற்றம் ஏற்படுகிறது. யதுரிபுங்கிறது எப்படி மாறிட்டு இருப்போம்? யதுரிப் அப்படின்னு மாறிவிட்டார்.
விளங்குதா? அடுத்து பாருங்க, இந்த லீ கசர் செய்யப்பட்ட லாம் வந்து அம்புரு காயிபுக்காண்டி வரக்கூடியது. அந்த லீ வந்ததுனாலையும் எல்ரிபுங்கிறது எப்படி மாறிட்டு போ, எல்ரிப் அப்படின்னு என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. அப்ப ஆமில்கள் மாற மாற இங்க பாருங்க, எஃபாலூன் இருக்குதா, முன்னால லன் லன் அப்படிங்கிற எழுத்த போடுறதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ எஃபாலுங்கிறது எஃபாலன் என்ன செஞ்சிடும், மாறிவிடும். லை எஃப்அல, லா யத்ரிப், லம் யத்ரிப், லீ யத்ரிப், லை எஃப்அல. எல்லாத்துக்கும் கடைசியில் லம் இருந்துச்சு, இங்கே ஜஸ்மு வந்துருச்சு. ஏன்னா லா என்பது ஜஸ்மு செய்யும், ஜஸ்மு செய்யக்கூடிய ஆமில். லம் என்பது ஜஸ்மு செய்யக்கூடிய ஆமில். அம்ரு காயிபுடைய லீ வந்து ஜஸ்மு செய்யக்கூடிய ஆமில். லன்னு வந்து நெசபு செய்யக்கூடிய ஆமில். எனவே தான் லையஃப் அல அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நெசபு செய்திருக்கிறோம். அப்போ மோரபான ஃபேல் அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஃபேலாக இருக்க வேண்டும், மற்றதோடு சேர்க்கப்பட்டிருக்கணும். லம்மோடு சேர்க்கப்பட்டிருக்குது, நகியுடைய லாவோடு சேர்க்கப்பட்டிருக்குது, நெசபு செய்யக்கூடிய லன்னோட என்ன செய்யப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கு. மூணாவது அசல் மபடிக்கு ஒப்பாகலை. இவைகள் யாவும் மாதி அல்ல, அம்ருல் ஹாதிர் அல்ல, ஹர்ஃபும் அல்ல. விளங்குதா? எனவே தான் ஆமில்கள் மாற மாற அந்த ஃபேலுடைய கடைசியில், அதாவது மோரபான ஃபேலுடைய கடைசியில் இந்த மாதிரி யாராபுகள் என்ன செய்து மாறி வருகிறது. இப்ப பாருங்க, என்சோரோ, என்சோராணி, என்சோரோன, தன்சுரு, தன்சுராணி, என்சுர்ன அப்படின்றது. இது எல்லாம் ஃபேல் தான். இது வந்து அசல் மபடியும் அல்ல, ஆனால் இதில் தர்கீப் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், லன்னு போடுறோன்னு வச்சுக்கிடுவோம். லன்னு போட்ட உடனே எல்லாத்துலையும் பாருங்க லன்னை சேர்த்துருங்க. இந்த லன்னிங் என்பது ஆமில், அதாவது நசபு செய்யக்கூடிய ஆமில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லன்னு வந்த உடனே என் சூரன் மாறிட்டு ஒருமையில். இருமையில் நம்ம என்ன செய்வோம், நசபு கிடையாம நூனை போய்க்கிடுவோம். பன்மையில் என்ன செய்வோம், நூனை போய்க்கிடுவோம். இது ஒருமை. தன் சூரன் மாற்றிடுவோம், நெசபு செஞ்சிருவோம். ஆமில் மாற வர ஏறப்பு மாறுது பாருங்க, கடைசியில் நூனை போய்க்கிடுவோம் இருமையில். ஆனால் பெண்பால் பன்மையில் மட்டும் நூனை போக மாட்டோம், லை என் சூரனை இருக்கும். விளக்குதா? அப்போ இந்த மாதிரி ஆமில்கள் மாற மாற மோரபான ஃபியாலுடைய கடைசியிலும் என்ன செய்யும், மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் மோரபுடைய சட்டம். ஃபியால்களில் வந்து மாதியான ஃபியாலும் அம்ருல் ஹாதிர் மட்டும்தான் மபடி. முஸ்தக்பிலான ஃபியாலு அம்ருல் காயிபான ஃபியால்லாம் மபடி அல்ல, அவைகள் மோரப் என்பதை மனதில் வந்து ஆழமாக நம்ம என்ன செய்யணும், பதிய வைத்து கொள்ள வேண்டும். மோரபுடைய சட்டம் இஸ்மிலாக இருக்கட்டும், ஃபியாலாக இருக்கட்டும், ஆமில்கள் மாற மாற கடைசி என்ன செய்யும், மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد